கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 38ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. முகாந்திரமே இல்லாமல் நம்மளை பகைப்பாங்க. அவங்க பகைக்கிறதுக்கு ஒரு முகாந்திரமே இருக்காது. நம்ம எந்த காரியத்துக்கு அவங்ககிட்ட போய் நின்றுக்க மாட்டோம், ஆனால் நம்மளை பகைப்பாங்க. அதான் அவங்களுடைய வேலை. நம்மளை ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்துவாங்க, பகைப்பாங்க. செய்யாததை செய்ததா, சொல்லாததை சொல்லதா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் சொல்லுகிறான், நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள் என்று சொல்கிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த உலகம். எப்படி வேணா இருந்துட்டு போதும். கடைசியில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என்னை கைவிடாதேயும், என் தேவனை எனக்கு தூரமாயிராதையும், நீர் என் கூட பக்கத்தில் இருந்தால் போதும். என் முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க, பின்னாடி ஒன்று செய்கிறாங்க, என்கிட்ட பழகும்போது நல்லா பழகுறாங்க, ஆனால் அவங்களே சத்துருக்களாக மாறுறாங்க என்று சொல்லி சில வேதனையோடு சில காரியங்களை சொல்வதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அவங்க பலத்திருக்கட்டும், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கட்டும், ஆனாலும் என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் என் இருதயத்தின் அங்கலாய்ப்பை, இருதயத்தின் எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அதைத்தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த நாளில் எவ்வளவு பலத்திருந்தாலும் பரவாயில்ல, முகாந்திரமே இல்லாமல் உங்களை பகைக்கிறாங்களா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் அப்பா. எதிரிகள் எவ்வளவு பெருகினாலும் ஆண்டவரே, நாங்கள் உண்மை சார்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உடைய பிரசனமே எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.